ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன விற்றுருக்கோன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்போவில் F29 Pro 5G மொபைல். ஆக்சுவலாக இந்த மொபைல் செம ஃபேமஸ்ஸு. விளம்பரம்லாம் வந்து போடுவாங்க. சரியா? தண்ணிலாம் ஊற்றி அதானே இந்த பொண்ணு தானே அது வாட்டர் ப்ரூஃபு. கீழே போட்டாலும் உடையாது, தண்ணியில் போட்டாலும் ஆகாது, நெருப்பு வச்சு கொளுத்துனாலும் ஒன்றும் ஆகாது. அப்படி ஒரு மொபைல் இது. 8GB ரேமு, 256, ஓப்போ F29 Pro 5G மொபைல். பில்லோடு இருக்குது. பஸ் வாரண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இப்போ தான் வாங்கியிருக்காங்க. 4 மாதம் தான் வாங்கியிருக்காரு. 5 மாதம், இப்போ 5 6 தொடங்கிடுச்சா, 1.5 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் மொபைல் சூப்பராக இருக்குது. 100 வாட் சார்ஜரோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபா. புதுசு எவ்வளோங்க இருக்குது? 30 ரூபா இருக்குது. 30,000 ரூபா இதோட ஆன்லைன் ப்ரைஸு. சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். மொபைல் தகன்னு இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. பின்னாடி ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க. பிச்சிருவோமா? இது இருக்கட்டுமா? பிச்சிருங்க. இதுக்கு ஏன் சரி விட்டுருங்க. இப்போ தான் 300-200 என்னமோ செலவு பண்ணி போட்டிருக்காங்க. உள்ளே வச்சிரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவோவில் விவோ V30 5G மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. ஷோரூம்லேருந்து டெமோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் மிஸ்ஸிங்கு. விவோ V30e, வெறும் விவோ V30 பெரிய மாடல் தான். 8GB ரேமு, 256. விலை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எழுதியிருக்கோம் பாருங்கள், 18,500 ரூபா. 8GB ரேமு, 256. சரியான மொபைல் இது. தெரியும் இந்த மொபைலை பற்றி. எட்ஜ் மாடலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 18,500 ரூபா. சாம்சங் கேலக்ஸி S21 FE மொபைல் கொஞ்சம் தெளிவாக இருக்கனால 14,500, அதாவது 14,500 ரூபா. ரெண்டாவது 8GB ரேமு, 256. என்ன ஆச்சு? கொடுத்துட்டு போங்க. 33 ரூபாலாம் போகாதுண்ணா. சரி அண்ணா 22 ரூபா வேணா போடுங்கண்ணா. 22 ரூபா. நான் ரிஸ்க் எடுக்கிறேண்ணா. உண்மையிலே அவ்வளோ எனக்கு ஐடியாவே இல்லை. அது இப்போ டிஸ்பிளே போயிடும், கூடிய சீக்கிரம் விரைவில் போயிடும். அப்படியா? இல்லை, நீங்கள் வெறும் கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு. நீங்கள் எவ்வளோண்ணா லாஸ்ட்டாக தராரு? 25 ரூபா தரீங்களா இப்போ? சரி, அப்போ வேண்டாம். சரி, ஓகே. கேட்டு வேணா கொடுங்க. சாம்சங் கேலக்ஸி எவ்வளோங்க போவோம்? ஐஃபோன் 15 ப்ளஸ் தானேப்பா அது? 15 ப்ளஸ்ஸு. கண்ணாடி உடஞ்சிருக்கு, லைட்டாக ஒரு சின்ன புள்ளி பிளாக் டாட் இருக்குது. எவ்வளோக்கு வாங்கலாம்? நான் கேட்டது கரெக்டு தானா? இது வந்து சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைலு, 8GB ரேமு, 256, 14,500. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ எட்ஜ் 40 நியோ பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதுக்கு வாரண்டி இருக்குல்ல தம்பி? வாரண்டி இருக்குன்னால அப்படியா? சரி, ஓகே. வேறு ஏதாவது இஷ்யூ இருக்காப்பா இதில்? மோட்டோ எட்ஜ் 40 நியோ வாரண்டி கிடையாதுன்றாரு. மாடல் பழசு இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8GB ரேமு, 128, பாக்ஸ் சார்ஜரோடு இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க? வாட்டர் லாக்கு. அதாவது வாட்டர் லாக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த யூகி டெம்பர் போட்டு பிரிக்கிறாங்கல்ல, லாக்கா தெரியலையே. 1 2 3 4 போடு. 1 2 3 6 வரையும் போடு. வந்துருச்சா? கேமரா எடுத்து பாரு.
ஓகே பஸ், மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,500 12,500 சரிங்களா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். மோட்டோ எட்ஜ் 40 நியோ. அப்புறம் வந்து விவோவில் Y33T, விவோ Y33Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. பாக்ஸு, கேபிள் இல்லை, சார்ஜர் இருக்குது. மொபைல் எங்கே பாருங்க தம்பி, இந்த இதோட மொபைல் எங்கே இருக்குது? மொபைல் இதாக இருக்குல்ல, வெறும் 5,500 தான் போட்டிருக்காப்ல. 5,500. 4Gயா இது? 4G தான், 5G போடல. விவோ Y33T. மொபைல் டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான், எதுவும் சர்வீஸ்லாம் போல். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் இது கொஞ்சம் இது இருக்குது பாருங்க, ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. 8128 5G மொபைல் கிடையாது, 4G மொபைல் தான். ரெண்டாவது இது ஒரு டிஸ்பிளேயில் ஒரு பிளாக் டாட் இருக்குது சரியா? அப்புறம் ஏன்னா வாங்கிட்டு ரிட்டர்ன்லாம் கொடுக்கக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறது. நம்ம வெறும் 5,500 தான் போட்டிருக்காங்க. பிளாக் டாட் வந்து இது பிளாக்காக என்னது பாருங்கள், பிளாக் டாட்டா இல்லை சும்மா அது ஓல்டு மொபைல் பழசைட்டாக வருமே அந்த மாதிரியா? கொஞ்சம் டார்க்காக இருக்குது, ஆனால் பிளாக் இல்லை. பிளாக் டாட் கிடையாது, பழசானனால அப்படி இருக்குது கரெக்டா? ஓகே, பிளாக் டாட் கிடையாது. மொபைல் வந்து ரொம்ப லாங் யூஸ்டு இல்லை, அதனால வர அந்த ஃபினிஷ், அந்த அதாவது என்ன சொல்கிறது, க்ரீன் ஷேடோன்னு சொல்லுவாங்களா, ஷேடோ மாதிரி. ஸோ இதோட விலை வந்து வெறும் 5,500. விவோவில் வந்து Y100ன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான் இது. 9,500 ஒருத்தர் விற்க சொல்லி கொடுத்துருக்காரு சரியா? ஸோ 9,500. பாக்ஸு, சார்ஜர்லாம் இருக்குது. 8128. எயிட் 128 5G மொபைல் தான் இது. 4G கிடையாது, 5G தான். 5G தானேங்க இது? 5G Y100 5G தான் இது. 9,500 இது. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் GT 30 ப்ரோன்னு சொல்லிட்டு இந்த மொபைல் வந்து ஆன்லைனில் கிடைக்க மாட்டேது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இது கேட்டு லான்ச் ஆனதே புதுசு தான். லான்ச் ஆகி நீங்கள் இப்போ வாங்க முடியல நம்ம, ஆனால் வந்து நம்ம வந்து விற்கிறோம் சரியா? 23,000 விற்கிறோம். ஆன்லைனில் 30 ரூபாயா? 27, 28 அப்படி விற்கிறானுங்க. சீல்டு கட்டு இது, 1 இயர் வாரண்டி, பவுச்சு, சார்ஜர், ஃபுல் கிட்டு. ஷோரூமில் டெமோவில் இருந்தது. விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை ஷோரூமில் இல்லை. ஒருத்தர் இந்த இதெல்லாம் போடுவான்லாம், இந்த மொபைல் புது மொபைல்லாம் எடுத்து விளம்பரப்படுவான், யூடியூப்பர் ரிவ்யூ போடுறவன். அவன் ஒரு வீணாக போனோம், அவங்க எடுத்துகிட்டு போனது இன்னும் விற்காமல் இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 500 கம்மி பண்ணி 22,500. 12 GB ரேமே 256 சரியா? சரியான மொபைல் இது. ஓப்போ F27 5G மொபைல். ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 15,500. ரொம்ப நாளாக இருக்குது இந்த மொபைல். எனக்கே யார் கொடுத்ததுன்னு ஞாபகம் இல்லாமல் போச்சு. எங்கப்பா இந்த ஃபோனு? இது வந்து ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணிக்க சொன்னார். நியோவில் வந்து IQ Neo 9 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. 28,000 இப்போ இது விலை. புதுசாக இருக்குது, அப்படியே சீல்டு கட்டு மாதிரி இருக்குது. 120 வாட் சார்ஜரோடு இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னா இருக்கு பாருங்க, இதுதான் லெதரோடு இருக்குது அப்படியே. ஸோ மொபைலோட ப்ரைஸ் வந்து 28, இப்போ 28,000 ரூபா.
ஜிபி வந்து 8256. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 70. இது 70 பேக் டோர் உடஞ்சிருக்கு. 70 வந்து நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். 8128 பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதனால தான் இதோட ப்ரைஸ் வந்து. சார்ஜர் இல்லைன்னு நினைக்கிறேன். சார்ஜர் கூட இருக்குது இதுக்குள்ளே. நம்ம பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. பேக் டோர் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே ஒரிஜினல் தான். சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடலை. ஒரிஜினல் டிஸ்பிளே தான், நல்லாயிருக்கு. 8128 7700. இது தூக்கி உள்ள வைக்கும். இது ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ் 5G மொபைல். பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 8128 பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 8128. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபா, 16,000. இது வந்து ஒன் ப்ளஸ் 12. இதில் வந்து ஒரு எவ்வளோ சொல்லியிருக்கோம், 23,500. இது 33,500. சாரி, 33,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 16 GB ரேமு, 512 GB. இதில் ஒரு லைட்டாக பேக்ரவுண்டு வேறு இருக்குது. லைட்டாக, அதாவது நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு, அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு. இதை ஒரு வியாபாரி வந்து சொல்ல மாட்டாங்க, புரியுதா? வியாபாரி தான் வந்து பார்த்தா தான் தெரியும், நம்மளுக்கே தெரியல. அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாப்புல. காட்டுப்பா, எங்கேப்பா இருக்குது பேக்ரவுண்டு? எனக்கு எதுவும் தெரியல. 16 GB ரேமு, 512 GB. பாக்ஸு சார்ஜர் ஃபுல் கிட்டோடு இருக்குது. பேக்ரவுண்ட் இருக்குது. இது பார்த்தீங்களா? இந்த ஃபோன் கட் பண்ணுவோம்ல அந்த நடுவில். அதான் பின்னாடி உள்ளது முன்னாடி தெரியும். ஸோ ஓகே, 16 GB 512. கேமராலாம் நல்லா இருக்குது. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே இல்லைல்ல, எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த இது மொபைலோட அந்த லைட் இருக்குல்ல, அது ஆன்லேயே வச்சுருப்பாங்க. அதில் வந்து செட்டிங் இருக்கும். 10 செகண்டில் ஆஃப் ஆகிறது இருக்கும். 10 செகண்டு, 30 செகண்டு, 1 மினிட்டு அப்படிலாம் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆன்லேயே வச்சுருக்க மாதிரி ஒரு ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இதோட வாரண்டி இல்லை வாரண்டி இருக்குன்னா வாரண்டி இல்லை. ஆமாம், 12 ஒன் ப்ளஸ் 12 விலை வந்து பார்த்திங்கன்னா 30 எவ்வளோ சொல்லிடுவோம். 33,500. இது யாருது இது? இப்போ அவனே 36 தானேப்பா சொன்னான். நம்ம எவ்வளோ போட்ட வீடியோ? நீங்கள் தான் இப்போ சோற பண்ணாரு. இல்லை இது அது என்ன, இப்போ இன்னொரு பொண்ணு S22 அல்ட்ராவில் அதுன்னு நினச்சிட்டேன். இது வந்து 36 தான் பஸ். இது 36 தான் சொன்னான். நம்ம பாட்டுக்கு விற்றுட்டு அப்புறம் அவங்ககிட்ட அளவு கொடுத்துட்ருக்கோம். அவன் சண்டை போட்டுட்ருப்பான், வீணாக போனான். நம்ம ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டான். ஓப்போ ரெனோ 13 5G மொபைலு, 8256. பாக்ஸு மொபைலு, சார்ஜர்லாம் இருக்குது. பாக்ஸு மொபைல் சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபா. சரியா, 27,000 ரூபா. ஜிபி வந்து 8256. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒன்று கொடுப்பாங்க. நம்ம அதுக்காண்டி அவங்ககிட்ட போயிட்டு கம்மியாக கொடுன்னா கேட்டுட்ருக்க முடியும். வீடியோ ஃபோன் விற்க சொல்லி கொடுக்குறான். விற்றா காசு, விற்கலைன்னா ரிட்டனு. ஒன் ப்ளஸ் 12R அது 10 ஃபோனில் ஒரு 2 ஃபோன் கூட வரும், 2 ஃபோன் கம்மியாக வரும், ஒரு சில ஃபோன் அசல் ரேட்டுக்கு வரும். ஒன் ப்ளஸ் 12R யாருது? இதுதான் நம்ம இப்போ கம்மி பண்ணோன்னு நினைக்கிறேன். 23,500. நான் 12 நம்ம இது வந்து 36 பஸ். இதுதான் 23,500. எங்க S21 ப்ளஸ் கிட்ட இன்னொரு 12R அதை எடுத்துகிட்டு போயிட்டானோ? இது 32,500 ஆச்சா? சரி, ஒரே சொதப்பலாயிடுச்சு. இது வந்து ஒன் ப்ளஸ் 12R 32,500. இது பாக்ஸோடு இருக்குது. இது வந்து 16 GB ரேம், 256. அவ்வளோதான் போல இருக்குது. இது பாக்ஸோடு உள்ளது. இது வந்து
MI 11 லைட்டு ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம், 12,000 சொல்லப்பல. இது வந்து பார்த்திங்கன்னா டேபு கம்மிங்க, டேபு வெறும் 3300 தான். இது இவ்வளோ பெரிய டேபு வெறும் 3300. வால்யூம் பட்டன் மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும், வால்யூம் பட்டன் டைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து 3300. ஒரு டிவி வாங்க போனாலே 10,000 15,000 ஆகுது. ஒரு டேபு பழைய மாடல் தான், இல்லைன்னு சொல்ல. கேமராலாம் கொஞ்சம் மங்களாக தான் இருக்குது, கேமரா மங்களாக இருக்குல்ல. 3300. ஜிபி எவ்வளோன்னு பார்ப்போம். இந்த இது ஜிபி எவ்வளோன்னு பாரு. 464 இல்லை 332? 232. 3300. இது என்ன போனு? OnePlus 8 Pro தான் காலங்காலமாக போட்டுட்ருக்கோமே. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது 6800. மனப்பாடமே ஆயிடுச்சு. 6800. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேமு 256. டுவெல் 256. OnePlusல வந்து 8 Pro, ஸ்னாப்ட்ராகன் 865. கேமரா காட்டுங்க. ஆனால் டிஸ்பிளே சேஞ்சுடு, எவ்வளோ தான் பார்த்தாலும் அதில் இருக்கிற மூஞ்சி அப்படி தான் இருக்கும். 12 256. கேமரா ஓரளவு பரவாயில்ல. சரி விடுங்க, உள்ளே தூக்கி வைங்க. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S22 Ultra 12 256. 23,000 இது கஸ்டமர் ரேட்டு, சரியா? டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுது. இது வந்து பரவாயில்ல பஸ், 8500 தான். ஆல்ரெடி நம்ம வந்து கோடு உள்ளதே 6000 போட்டோம்ல. இது ஓப்போ ரெனோவில் வந்து 6. இது ஜிபி வந்து 8128 தான், இல்லைன்னு சொல்ல. ஒரிஜினல் டிஸ்பிளே, இதுவரையும் சர்வீஸ் போகாமல் இருக்குது. 8500 தராப்பில். ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து OnePlusல வந்து 2 ஃபோன் இருக்கு. இது வந்து 10,000 சொல்லி போட்டிருக்காப்புல. 6128. மொபைல் ரொம்ப பளபளன்னு வச்சுருக்காங்க, ஒரு சின்ன கிராட்சு டென்ட்டு கிடையாது. தம்பி இதை கொஞ்சம் செக் பண்ணுப்பா. 10,000 இது 6128. இது 8500. சார்ஜ் இல்லை இதில். ஸோ 8500. அது கொஞ்சம் பளபளன்னு இருக்குது. 6128 10,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே இல்லை மொபைலை பொறுத்த வரைக்கும், பேக்ரவுண்ட் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எட்ஜ் மாடலு. நல்லா இருக்குது, மொபைல்லாம் செம்ம தரமாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது, ஃப்ரண்ட் கேமராலாம். இது OnePlusல வந்து 9 Pro 16,000 2 ஃபோன் இருக்குது. இது ஐஃபோனில் வந்து 12 128. பேட்ரி 80%. விலை வந்து 17,000. இது வந்து சாம்சங்கில் வந்து S22 Ultra. இது வித்துருச்சு, இது சோல்டு, இது முடிஞ்சிச்சு கதை. இது OnePlusல வந்து 70. இது 8,200. இது OnePlus Nord 8128. டிஸ்பிளேல ஒரே ஒரு லைனு, ஒரிஜினல் டிஸ்பிளே தான், பட் ஆனால் லைனு. இப்போ போடுங்க, வெறும் 6,000 தான் போட்டிருக்கோம். 5G மொபைல் இது. ஸோ இதெல்லாம் ஓடிடும். இதெல்லாம் வந்து 5G மொபைலு இவ்வளோ கம்மியாக யாரும் தரமாட்டாங்க. ஒரே ஒரு கோடு இருக்குது, அதுவும் ரொம்ப மெலிஸ் கோடு தான். சார்ஜ் ஏறட்டும். எது
S21 Plus. அதான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் இருங்க. இது சாம்சங்கில் வந்து இது நத்திங்கில் வந்து ஒன்று இதுவும் சார்ஜ் இல்லை இதெல்லாம். ஸோ 15,000 இது. இது சாம்சங்கில் வந்து S8 4,500 பட்டன் மட்டும் இல்லை இதில். இது வந்து மோட்டோ ரேசரு 8128 ஃபோல்டிங் டைப்பு. ஸோ இதோட விலை 21,000 21,000. S21 Ultra இது தானேங்க சொன்னீங்க? அதெல்லாம் கிடையாது ப்ளஸ். அது வேறையா? ரைட், ஓகே. சாம்சங் கேலக்ஸி S21 Ultra 13,000 ஒரே ஒரு கோடு இருக்குது சரியா? 12256. இது ஓப்போ ரெனோ 7. ஓப்போ ரெனோ 7 7,000 இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S21 ப்ளஸ்ஸு 8256 ஒரே ஒரு கோடு. விலை வந்து 9,500. இது ஓப்போவில் வந்து 9,000. பெரிய கேமிங் உங்கள் இது கேமிங் இது ஒருத்தன் 8,000 கேட்டான், கொடுக்கல. கட்டாதா? சரி, உங்கள் பொருள் நீங்கள் சொல்கிறது தான் விலை. ஓப்போவில் வந்து கேமிங் ஃபோன். ஆமாம், ஓப்போ F4ங்க. இது 5G மொபைலு. Snapdragon 870. இந்த பாருங்க, ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஒரு கிராட்ச் இல்லை. இது பக்கா நீட்டாக இருக்குது. பஸ் 9,000 ருபீஸு. உங்களுக்கு யாருக்கா வாங்கணும்னு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. 9,000. 8128 தானே? 8128 5G மொபைலு சரியா? சரி, ஓகே. இது பாருங்கள், இது பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் சரியா? ஸோ அவ்வளோதான் பஸ், இதோட அவ்வளோதான், வீடியோ முடிச்சிடுறோம். லேப்டாப் வந்து இப்போதைக்கு இது ஒரு லேப்டாப் தான் இருக்குது. டெல் லேப்டாப்பு i3. அவர் வந்து 10,500 தரேன்றாரு. i3 இது 14,000 போட்டோம்ல, இப்போ 10,500 இது. சார்ஜ் இல்லை. அதான் i3 என்ன ஜென்ரேஷன் தெரியலையே. கீப்பர்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சிடுறோம், கிளம்புறோம் சரிங்களா? ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிப்பு தான் நம்மக்கிட்ட இல்லை. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து படிப்பை வந்து நம்ம விலைக்கு வாங்கி தான் படிக்கணுன்ற நிலைமை உருவாயிடுச்சு. அதுவும் சும்மா இல்லை, சாதாரண சில லட்சம் கோடி இப்படி தான். படிப்பை வந்து நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோன்னு சொல்லி வந்தவனுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜுன்னு தனக்கு ஒரு காலேஜ் வியாபாரம் ஆக்கிக்கிட்டானுங்க. இன்றைக்கி வந்து படிக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டு எக்ஸாமு, MBBS கனவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அதாவது கிடைக்காத ஒரு பொருளாகி போச்சு. ஒரு காலத்தில் இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அகல் விளக்குலையோ ரோட்டு விளக்குலையோ படித்து ஏழை எளிய மக்கள்லாம் வந்து படிக்க முடிஞ்சிச்சு. சோத்துக்கே வழி இல்லைன்னா கூட மரவள்ளிக்கிழங்கையோ கருணக்கிழங்கையோ எதையோ ஒன்று திண்டுட்டு கூட சோத்துக்கே வழி இல்லைன்னா கூட அவங்களால படித்து முன்னேற முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பணக்காரன் மட்டும்தான் படிக்க முடியுன்ற நிலைமை உருவாயிடுச்சு. எல்லாமே வியாபாரம் ஆகிப்போச்சு. நீட் எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அநியாயம். இந்த ஒரு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம நாடு கடந்து போய் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என் பிள்ளைய டாக்டர் ஆகணும்னா இந்தோனேசியா அனுப்ப வேண்டியிருக்கோம், இல்லாட்டி ஆஸ்திரேலியா அனுப்ப வேண்டியிருக்கோம், இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா அனுப்ப வேண்டியிருக்கோம், இல்லாட்டி பங்களாதேஷ் அனுப்ப வேண்டியிருக்கோம், பேங்காக் அனுப்ப வேண்டியிருக்கோம். இப்படிலாம் அங்கெல்லாம் அனுப்பி இல்லாட்டி இங்கே 1.25 கோடி கேட்குறான். இங்கே ஒவ்வொரு காலேஜ்லேயும் 1.25 கோடி 1.5 கோடி. அரசு நீட் எக்ஸாமில் 650 மார்க் வாங்கினா அரசு காலேஜில் இடம் கிடைக்கும். இல்லாட்டின்னா இடஒதுக்கீடுன்ற பேரில் எங்களை மாதிரி சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. காலத்துக்கும் பிச்சை எடுக்க வேண்டியதான். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்லாம் ஓட்டு போடுற மக்களை தான் வந்து சொல்லணும். அரசியல்வாதி திருட்டு பையன் எல்லாருமே காலங்காலமாக அதுதான் செஞ்சிட்ருக்கானுங்க. எவனுக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணமே கிடையாது. அவன் ஒரு காலேஜ் வச்சுக்கிட்டு காசு சம்பாதிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ ஓகே பஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடறான். நாளைக்கு பார்த்துக்கலாம்.